Hello students, in this video we are going to discuss about 5th standard 2nd term unit 2 exercise like in your book page number 102. Let us build. Here one picture given. So the boy and girl said it's a big tree. The girl said it is a big tree. பட் அந்த பையன் என்ன சொல்கிறான்? நோ இட் இஸ் அ ஹியூஜ் ட்ரீ. பையன் என்ன சொல்கிறான்? இல்லை இது ஹியூஜ் ட்ரீ அப்படிங்கிறான். அந்த டைமிங்கில் அவங்க அப்பா வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க? யூ போத் ஆர் கரெக்ட். அந்த பையன் சொன்னதும் ரைட்டு தான், அந்த பொண்ணு சொன்னது ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோட் த வேர்ட் லைக் ஹியூஜ் அண்ட் பிக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிக்? இட்ஸ் மீன் பெரிய. பிக் அப்படிங்கிறது என்னது? பெரிய. அப்போ ஹியூஜ்னா என்னது? ஹியூஜ்னாலும் பெரிசு, பெரிதான அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேவா? பட் வேர்டு தான் வந்து டிஃபராக இருக்குது, மீனிங் வந்து ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல பிக்கு ஹியூஜ் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான் தரப்போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து மாறுமே தவிர அதனுடைய மீனிங் வந்து மாறாது. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கேர்ள் என்ன சொன்னாங்க? இட் இஸ் ஏ பிக் ட்ரீ. பாய் என்ன சொல்கிறான்? நோ இட் இஸ் ஏ ஹியூஜ் ட்ரீ. லைக் த பிக் அண்ட் ஹியூஜ் போத் ஆர் சேம். their father said both are correct. பிக்னாலும் ஹியூஜ்னாலும் ஒன்று தான். ஓகே, as a father said the words big and huge have similar meaning. இந்த பிக்கும் ஹியூஜும் என்ன வரும்? சேம். சிமிலர் மீனிங் அப்படின்னா சேம், அதாவது ஒரே மாதிரியான அர்த்தத்தை தான் கொடுக்கும், ஒரே மீனிங், ஒரே பொருளை தான் தருது அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ there are many words that have the same meaning. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த எல்லா வார்த்தைகளும் இருக்கு. அது ரெண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரியான பொருளை கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ there are many words that have the same meaning. Let us see. So here one example. ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபமாக இருக்கிறது. அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம்? ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் அப்படின்னாலும் கோபமாக இருக்கிறது. ஓகே, அந்த செகண்ட் பிக்சர் பாருங்கள். லைக் இந்த பிக்சர் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு இன்னொரு மீனிங் ஜாய். ஹாப்பினாலும் ஜாய்ஃபுல்னாலும் ஒன்று தான். ஹாப்பி, ஜாய். ஸோ ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். கட்னா என்றது வெட்டுறது. கட்டுனா என்ன பண்ணுறதுப்பா? வெட்டுறது. அதே மாதிரி சாப். கட் த ஆனியன், சாப் த ஆனியன் சொல்கிறோம் இல்லையா? ஆனியனை கட் பண்ணுங்க. சாப் ஆனியன்னா என்ன பண்ணுறது? அதையும் நம்ம கட் பண்ண தான் போகிறோம். அப்போ கட்டுனாலும் சாப்னாலும் சேம் மீனிங் தான். ஸ்லிம்மாக இருக்காங்க. ஸ்லிம்மானா என்ன? ஒல்லியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? தின்னு. ஸோ ஸ்லிம்னாலும் தின்னுனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ பேட், ஒஸ்ட்டு. பேட்னா கெட்ட, ஒஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓகே, ஸோ ஆங்க்ரி அதுக்கு சேம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபியூரியஸ், ஹாப்பி, ஜாய், கட், சாப், ஸ்லிம், தின். ஓகே, ஸோ ரீட் த சென்டென்சஸ் அண்ட் ரைட் த வேர்ட் வித் த சேம் மீனிங் ஃபார் தி அண்டர்லைன்ட் வேர்டு. ஸோ ஹியர் ஒன் எக்ஸாம்பிள் கிவன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வேர்டுக்கு ரிலேட்டடான சேம் மீனிங்ஃபுல் வேர்டு என்னவோ அதை வந்து நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஐ ஏட் தி பிக் ஆப்பிள். பிக் அப்படின்னா என்னது? பெருசு. பிஃபோர் தட் யூ ஹாவ் டு நோ த கீவேர்ட்ஸ் லைக் ஸ்மால். அந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸ்மால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிய. சிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்நிலை சரியில்லாமல். லார்ஜ்னா பெரிய. கிளாட் மகிழ்ச்சியா. ஸ்டோன் கல். லீப். லீப்னா என்னதுப்பா? ஆழமாக இருக்கிறது. லீப்னா என்னது? ஆழமாக இருக்கிறது. ஸோ த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்.
ஐ ஏட் தி பிக் ஆப்பிள். நான் பெரிய ஆப்பிள் சாப்பிட்டேன். அப்ப இந்த இடத்துல பெரிய இதுக்கு ரிலேட்டடான பெருசா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? ரிலேட்டடான வேர்ட் என்ன சொல்லலாம்? வெரி குட். லார்ஜ். லார்ஜ்னா என்ன அர்த்தம்? பெரிது, பெருசுன்னு சொல்லுவோம். லார்ஜா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப பெருசா இருக்கணும். வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ பிக்குக்கு ரிலேட்டடான சேம் மீனிங் வேர்ட் லார்ஜ். செகண்ட் ஒன், திஸ் இஸ் எ லிட்டில் டாக். லிட்டில் அப்படின்னா என்னது? சின்ன குட்டி, சின்ன நாயின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சிறியதுக்கு என்ன வரும்? ஸ்மால். வெரி குட். திஸ் இஸ் எ லிட்டில் டாக். ஸோ சிமிலர் வேர்ட் ஸ்மால். ஐ த்ரூ எ ராக் இன் தி லேக். நான் என்ன பண்ணேன்? ஒரு ராக்னா வந்து கல்லுன்னு அர்த்தம். பாறைக்கல், பாறாங்கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்? லேக்னா ஏரிக்குள்ளே போட்டேன். அப்போ இதுக்கு ரிலேட்டடான மீனிங்ஃபுல் என்ன வரும்? ஸ்டோன். ஸ்டோன்னாலும் கல்லு தான். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஹாப்பினா மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன சொன்னால் கிளாட் யூ மீட் யூன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு சில பேரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாட் யூ மீட் யூ. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. ஸோ த ரிலேட்டட் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் லைக் பிக் என்ன வரும்? லார்ஜ், லிட்டில், ஸ்மால், ராக், ஸ்டோன், ஹாப்பி, கிளாட். Have you write in your book? So please write in your book like big, large, little, small, rock, stone, happy, glad. Did you understand, students? Yes. And the next exercise, circle the differences between the following picture. So here two pictures available. You have to compare in this picture. What can you see? அதாவது இந்த 2 பிக்சரில் நம்மளால் என்ன பார்க்க முடியுது? இங்கே வந்து ஒரு சின்ன பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீ இருக்குது. இங்கே ஒரு சன் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிக்சரும் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? அங்கேயும் ட்ரீ இருக்குது, சன் இருக்குது, பாண்ட் இருக்குது. ஆனால் இந்த சன் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மைலியாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மைலியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஒன் ரொம்ப சேடாக இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு பிக்சரில் உள்ள ட்ரீ எப்படி இருக்குது? கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, உயரமாக இருக்குது. ஆனால் செகண்ட் பிக்சர் வெரி ஸ்மால். அண்ட் தேர்ட் ஒன், இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த குளம் இருக்கு இல்லையா? பாண்ட். அதில் வந்து நிறையா தண்ணி இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து பாண்டெல்லாம் ஒரே வாட்டராகவும் அந்த வாட்டரில் நிறையா டக்ஸ்லாம் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் செகண்ட் பிக்சர் எப்படி இருக்குது? அந்த பாண்ட் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளால் இதை அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? லைக் இப்போ சன் வந்து ஸ்மைல், ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியோடைய ஆப்போசிட் என்ன வரும்? சேட். இங்கே வந்து சேடாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரீ எப்படி இருக்குது? ரொம்ப டால், உயரமாக இருக்குது. இந்த ட்ரீ ஷார்ட்டர், குட்டையாக இருக்குது. பாண்ட்டு ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இன் திஸ் பிக்சர் வி ஹாவ் டு லேர்ன் த ஆப்போசிட் ஆஃப் தி வேர்ட். ஓகே. ஸோ சி பிக்சர் 1, the sun is happy. பிக்சர் 1 என்ன இருக்குது? சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன் பிக்சர் 2 sun is sad. the tree is tall in picture 1. பிக்சர் 1ல் இருக்கக்கூடிய ட்ரீ எப்படி இருக்குப்பா? ரொம்ப டால்னா உயரமாக இருக்குது. பிக்சர் 2ல் வந்து அந்த ட்ரீ எப்படி இருக்குது? ரொம்ப ஷார்ட், குட்டையாக இருக்குது. the pond is full of water in picture 1. பிக்சர் 1ல் இருக்கக்கூடிய பாண்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. பிக்சர் 2ல் அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சர்க்கிள் லைக் ட்ரீ, சன் அண்டு பாண்ட். ஓகேவா? இந்த 3 பிக்சருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெவ்வேறு கலர்ஸில் நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகே. ஸோ த வேர்ட்ஸ் that denote differences in the above picture give the opposite meaning. இந்த பிக்சர்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? லைக் பிக்சர் 1ம் சரி, பிக்சர் 2லையும் ஹாப்பினா சந்தோஷம், அதுக்கு ஆப்போசிட் என்ன? எதிர்ச்சொல். லைக் சந்தோஷமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. இன்பம், துன்பம் சொல்லுவோம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இங்கே வருத்தமாக இருக்காங்க. ஸோ த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் ஹாப்பி வந்து என்ன வரும்? சேட். அதே மாதிரி உயரமான, குள்ளமான, குட்டையானன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் டால் இஸ் என்ன வரும்? ஷார்ட். அதே மாதிரி ஃபுல்லாக இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் எம்டியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் ஃபுல் இஸ் எம்டி. ஓகே.
Did you understand, students? The opposite word of happy, sad. Opposite word of tall, short. Opposite word of full, empty. Okay. And here one example. Fill in the blanks with the correct opposite. இங்கே வந்து 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான ஆப்போசிட்ஸ் வேர்டை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் யூ ஹாவ் டு நோன் the meaning of the keywords. Like here 4 keywords given, like bright, huge, full, bottom. Brightனா என்னது? ரொம்ப பிரகாசமா ரொம்ப வெளிச்சமா இருக்கிறது. Huge ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? Hugeனா என்ன? பெரித. பிக்னு படித்தோம் இல்லையா? ஸோ huge அப்படிங்கிறது என்னது? பெரியது. ஃபுல்னா நிறையா இருக்குன்னு அர்த்தம். பாட்டம்னா கீழேன்னு அர்த்தம். பாட்டம்னா என்னது? கீழே. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளை ஆப்போசிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரைட்னா வெளிச்சமாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் என்னது? இருள். ஹியூஜ்னா பெரிய, அதுக்கு ஆப்போசிட் சிறிய. ஃபுல் அப்படின்னா நிறைய, அப்போ எம்டியாக இருக்கிறது. பாட்டம்னா கீழே, அதுக்கு ஆப்போசிட் மேலே. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் பாட்டில் எம்டி. இந்த பாட்டில் வந்து எம்டியாக இருக்கான்னு கேட்குறாங்க. எம்டினா என்ன? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? நோ, இட் இஸ் ஃபுல். இஸ் திஸ் பாட்டில் எம்டி? நோ, இட் இஸ் ஃபுல். இஸ் திஸ் ஏ ஸ்மால் ட்ரீ? இது வந்து சின்ன ட்ரீயான்னு கேட்குறாங்க. நோ, இட் இஸ் ஹியூஜ் ட்ரீ, பெரிய ட்ரீ. ஓகே. இஸ் ஹி ஸ்டாண்டிங் ஆன் டாப்? அவன் வந்து மேலே நிற்கிறானா? நோ, ஹீ இஸ் அட் தி பாட்டம். அவன் எங்கே நிற்கிறான்? கீழே நிற்கிறான். இஸ் திஸ் எ டார்க் ரூம்? இந்த ரூம் வந்து டார்க்காக இருக்கா? நோ, இட் இஸ் பிரைட். ஸோ த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் எம்டிக்கு என்ன வரும்? ஃபுல். ஸ்மால், ஹியூஜ். டாப், பாட்டம். டார்க், பிரைட். Did you understand? So see the answer. So you have to write in your book: empty, full, small, huge, top, bottom, dark, bright. Okay. So like you have to write. So did you all understand, students? So in this section you had learned same meaning and opposite meaning of the some words. Okay. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதாவது 2 வார்த்தைகளும் ஒரே பொருளை தர்றது. ஓகேவா? அதாவது பிக்கு, ஹியூஜ் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி ஸ்மால், லிட்டில் சேம் மீனிங். ராக், ஸ்டோன், கட், சாப், ஸ்லிம், தின், ஹாப்பி, ஜாய், ஆங்க்ரி, ஃபியூரியஸ். ஸோ இது எல்லாமே வந்து சேம் மீனிங் கொடுக்கறது நம்ம பார்த்தோம். ஓகே. அண்ட் செகண்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்போசிட் அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் ரைட் இன் யுவர் புக். அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ we will discuss about another topic. Thank you.